நமக்கு வந்து எது இன்பம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா பார்க்க தெரியணும். இப்ப நம்ம எந்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு அது கிடைச்சா இன்பம்னு நினைக்கிறோம்னா அது கிடைச்சோன்னு நம்ம கிட்ட என்ன கிடைக்குது அப்படின்றத கவனிக்க சொல்றாரு மகிழ்ச்சி. இப்ப பணம் ஒரு 5 லட்ச ரூபா தேவை அப்படின்னா 5 லட்ச ரூபா கிடைச்சிருச்சுன்னா நம்ம மனசு வந்து அலைப்பாயிறது இல்லாம அமைதியாயிரும். ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பேர் அமைதியில நிலைக்கும் போது அது மகிழ்ச்சியா நமக்கு தெரியுது. அப்ப இங்க மகிழ்ச்சின்றதே இந்த அமைதியை தொட்டுதான். மனதோட என்ன அலைச்சூழல் அப்படின்றது பீட்டால இருக்கும்போது நமக்கு வந்து ஆறாவரம் ஆவேசம் இது எல்லாமே அவஸ்தைகளுக்கு உட்பட்டது. அதுவே அமைதி நிலைக்கு வருது அப்படிங்கும் போது பரபரப்பா இருக்கும்போது துன்ப நிலைக்கு போயிருது. என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னே தெரியாது, விளைவுகளும் ஜாஸ்தி. அதே போல இந்த மாதிரியான இந்த இன்னொரு கேள்வி வரலாம். இப்ப அமைதியான நிலைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? இப்போ அந்த நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியெல்லாம் ஃபஸ்ட்டு கியர் போட்டு தான் மேட்டில் ஏற்றும். இப்போ நீ வேகமாக போகும்போது நீ டாப் கியரில் போவ, திடீர்னு ஒரு மேடு வருதுன்னு வச்சுக்கவே, அப்போ